ஆசைதான் லிட்டரலா வந்து ரெட்ரோல போன மாதிரி இருந்தது மேட்ச் ஆடும்போது. டிஎன்பிஎல்ல அந்த சரத்தை திட்டினதை வந்து நானும் விராட் ரோஹித் தான் அங்க இருக்கிறதுல லவ் ஸ்டோரி தான் எனக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்க வரது வந்து ஒரு ரொம்ப மேஜிக்கல் ஃபீலிங். மேஜிக்கல் தமிழ் எப்படி சொல்றது? மேஜிக்கலுக்கு என்ன அமானுஷ்யம் மேஜிக்கல் ஃபீலிங். ஏன்னா நான் இங்க நிறைய பார்த்திருக்கேன், பழைய ஸ்டேடியம்ல இருந்து எவால்வ் ஆனதையும் பார்த்திருக்கேன். ஸ்டேடியம் இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே கான்ட்ராக்ட் கிடைச்ச போது இங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுவேன் சென்டர் விக்கெட்ல. முதல்ல நான் ஆடின கிரிக்கெட் மேட்ச் வந்து ஒரு பார்லேஜி அண்டர்-16 ஃபைனல் சென்ட் பீட்ஸ் வர்சஸ் சாந்தோம். ஸோ அப்போ கிரவுண்ட் இருந்தது. கிரவுண்ட்ல எப்படி பிச்சு மாத்தினாங்க, ஸ்கொயர் எப்படி இருந்தது, ஃபுல்லாவே முன்னாடி ரெட் சாயில்ங்கிறது ராங் வேர்ட், ரெட் கிளே. இந்த கிளேயை கூட பாம்பே இருந்து இங்கே எடுத்துன்னு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. லிட்டரலா வந்து ரெட்ரோல போன மாதிரி இருந்தது மேட்ச் ஆடும்போது. எங்கேயோ போய் 2010ல இருந்து விளையாடின மாதிரி இருந்தது திருப்பி. அமேசிங் ஃபீலிங். அண்ட் வாட் மேக்ஸ் இட் ஸ்பெஷல் இஸ் இத்தனை வருஷம் ஆனாலும் எவ்வளவு ஜென்ரேஷன் மாத்தினாலும், இப்ப என்ன சொல்றாங்க, இது என்ன ஜென்ரேஷன்ரா, எவ்வளவு ஜென்ரேஷன் மாறினாலும் கேமோட அண்டர்ஸ்டாண்டிங் மாறாம. நான் பல இடத்துல டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிருக்கேன். விளையாடும் போது சம்மந்தமே இல்லாம கத்துவாங்க. 10 ரூபாய்க்கு பெப்சின்னுவாங்க. மேட்ச்ல ஒரு கனெக்ஷனே இருக்காது. ரொம்ப நேரமா போட்டு பொழுது இருப்பாங்க பேட்ஸ்மேன் ஒரு 2.5 மணி நேரமா. அப்ப திடீர்னு கத்துவாங்க, விராட் கோலி கை காமிச்ச கத்துவாங்க. இங்க அந்த மாதிரி இல்லாம கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பிளே ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு போலர் நல்ல ரிதம்ல இருக்கும்போது அந்த மாதிரிலாம் கத்துறது வந்து யூஸ்வலா இங்கிலாந்து இல்லை ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல தான் நடக்கும். அதுக்காக தான் நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன், டெஸ்ட் சென்டர்ஸ் பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் இன்னும் நல்லா வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி பண்ணணும், அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு டார்கெட்லாம் வச்சோம்னா நடக்காது. அது எப்படின்னா வந்து ஒரு பறக்கக்கூடிய ஒரு பறவையை வந்து அப்படி இறுக்கி பிடிச்சி கேஜில் வைக்கிற மாதிரி. ஸோ அது நம்மளோட தாட்ஸே வந்து நம்மளை வந்து சூப்பர் சீட் பண்ணிடும். சும்மா அப்படியே பாலை பார்த்தோமா அடிச்சோமா, பாலை பார்த்தோமா போட்டோமா. போலிங் மட்டும் சீக்வன்ஸ் பண்ணலாம். பேட்ஸ்மேன் என்ன பண்றான், ஃபீல்டு எங்க வைக்கலாம், இப்படி ஒரு பால் போட்டோம்னா மாத்தி லைன் மாத்துறது, லெங்க் மாத்துறதுலாம் போலிங்ல பண்ணலாம். ஏன்னா யூ காட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படியே பார்த்தோமா பாலை பார்த்து ரியாக்ட் பண்ணோமான்னு இருக்கிறது நல்ல ஸ்டேட். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றோமோ பண்ணிட்டு வந்து மேட்ச்ல அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்றது எனக்கு டிஎன்பிஎல்ல ஒரு டெஃபினட்டா ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தது. நான் என்னெல்லாம் என் மனசுக்குள்ள பேட்டிங்க்கு நான் ஒர்க் பண்ணமோ அதை ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாமல் அது ஒரு மேட்ச் டைம்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு ஃபீலிங் கிடைச்சது. அது அப்படியே ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் பார்த்தேன். சூப்பர். நீங்க டிஎன்பிஎல் பத்தி டிஎன்பிஎல் வந்து வீடியோ போட்டாங்களா, ஒரு மேட்ச் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஏதோ 1-2 மேட்ச் ஓப்பனிங் போயிட்டு கொட்டினோடனே இவர் என்னது ஓப்பனிங் கிளம்பி இவருக்கு வேற வேலை கிடையாதா, வேற யாரும் அமுச்சு விடுப்பா அப்படின்னாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்ல போயிட்டு ஐயோ இல்லைங்க நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேங்க, எஃபர்ட்லாம் போடுறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் சொன்னா அதையும் எஃபர்ட்டை மட்டும் டெஃபினட்டா போடணுங்கிறதுல வந்து என் மனசுல எப்போ உறுதியாக இருந்திருக்கேன். ஸோ அதுதான் நம்ம ஏன் வந்து ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல பண்ணுவோம் முன்னாடி, அதை அப்படியே போய் ஐபிஎல்ல ட்ரை பண்ணுவேன், ஐபிஎல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ட்ரை பண்ணுவேன். நம்ம ஒரு லெவல்ல சக்சீட் பண்ணாதான் அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துட்டு போக முடியுங்கிறது. ஸோ எஸ், டிஎன்பிஎல் ஐபிஎல் கிடையாது, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிடையாது. பட் எனக்கு அது ஒரு கேம் டைம் சிமுலேஷன்ல ஒரு ப்ரெஷர்ல பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறத வந்து எப்பவுமே நான் வந்து ரோஹித்தே டிஎன்பிஎல் பத்தி பேசினாரு இன்னைக்கு பிரச்சனை. அந்த சரத்தை திட்டினதை வந்து 5 நாள் பண்ணாதெல்லாம் டிஎன்பிஎல்ல பண்ற, ரிவ்யூ எடுத்து ரிவ்யூக்கே ரிவ்யூ எடுக்கிறேங்கிறான். அதை வச்சுக்கோயேன். அது என்னன்னா, அன்னைக்கே நான் அந்த லிஸ்ட் பார்த்துட்டே இருந்தேன். 25, 26, 20 நானும் தேடினேன். இந்த ரோஹித் கூட 36 தான் போட்டிருக்கு, இன்னும் 38 ஆகல. ஏன்னா அவன் இப்ப அடுத்த வருஷம் வந்தாதான் 38 ஆவான் அவன். நானும் பாக்குறேன் யாருமே 38 வயசு இல்ல, எவன்டா வருவான் அப்படின்னு பாக்குறேன். நானும் விராட் ரோஹித் தான் அங்க இருக்கிறதுல பஞ்சாங்கத்தோட பழசு. எங்க ரோஹித்தோட பர்த்டே